அனைவருக்கும் வணக்கம். இந்தியா அடிச்ச அடியில் பாகிஸ்தான் அரண்டு சுருண்டு விழுந்திருக்குது நண்பர்களே. அதனால் இந்த அடிபட்ட நாய் கத்துன்னு கத்தும் இல்லையா, அந்த மாதிரி பாகிஸ்தானும் ஊளையிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் பாகிஸ்தானுடைய ஊளைகளுக்கும் பாகிஸ்தானுடைய மிரட்டல்களுக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அந்த உண்மையினால பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய அழிவை எதிர்நோக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த மிகப்பெரிய விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டராக இருக்கிற முஷாஹித் மாலிக் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய மிரட்டல்களை விடுத்தாரு. அவர் மிரட்டல்களை விடுத்த கையோட அதே பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சில விஷயங்களை அவர் உளறி கொட்டினாரு. அதுதான் இப்பொழுது பயங்கர கான்ட்ரவர்சியாக பயங்கரமான பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற விஷயமாக அமைஞ்சிருக்குது. திரு மாலிக் நேற்று பத்திரிகையாளர்களை சந்திச்ச போது என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்தியா சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சதாக அறிவிச்சிருக்குது. இது ஒரு அநியாயமான செயல். எப்படி? இது ஒரு அநியாயமான செயல். இதனால பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. பாகிஸ்தானுடைய மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்தியாவுடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு. அவர் இனிமேல் பாகிஸ்தானுக்கு நாங்கள் தண்ணியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சூளுரைச்சிருக்கிறாரு. இப்படி பேசுபவர்களுடைய கைகளை துண்டிக்க வேணும், நாங்க துண்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லி மனுஷன் பயங்கரமான ஒரு மிரட்டலை விடுத்தாரு. நேரடியாக இந்திய பிரதமருடைய கைகளை பற்றி அவர் பேசல அப்படின்னாலுமே கூட அவர் பேசினதுக்கு பின்னால் மறைஞ்சிருந்த உண்மையான டார்கெட் யாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. அது பாகிஸ்தானில் கூட பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அவர் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்தியா இந்த சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிட்டதால இந்தியா இப்பொழுது 17க்கும் மேற்பட்ட டேம்களையும் இரிகேஷன் ப்ராஜெக்டுகளையும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டுகளையும் முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அதுல மிக முக்கியமாக செனாப் பியாஸ் நதியை இணைக்கிற அந்த மிகப்பெரிய டனலும் ஒன்று அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த ஒரு டனல் மூலமாக மட்டும் செனாப் நதியிலிருந்து இந்தியா தன்னுடைய பயன்பாட்டுக்காக 1.9 மில்லியன் ஏக்கர் ஒரு அடி தண்ணீர் அப்படின்னு அளவை குறிப்பிடுறாரு. அதாவது 1 மில்லியன் ஏக்கர் அப்படின்னா 19 லட்சம் ஏக்கர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த 19 லட்சம் ஏக்கரில் ஒரு அடி அளவுக்கு தண்ணி நின்னா எவ்வளவு தண்ணீரோ அந்த அளவுக்கு தண்ணீரை இந்தியா வருடா வருடம் செனாப் நதியிலிருந்து தன்னுடைய பயன்பாட்டுக்கு எடுக்க போகுது. அந்த ஒரு டனல் மூலமாக மட்டும் இவ்வளவு தண்ணியை இந்தியா பியாஸ் நதிக்கு திருப்பி விடுது. இது பாகிஸ்தானுக்கு வருகிற தண்ணீரை பெருமளவில் குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மேலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்பொழுது அதாவது இந்த ஒரு வருஷத்தில் எப்போ இருந்து பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் பஹல்காம்ல தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதற்கு பிறகுதான் இந்தியா இந்த சிந்து நதிநீர் திட்டத்தை நிறுத்தி வச்சது இல்லையா. அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டா பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 20% அடி வாங்கி இருக்குது அப்படின்னும், பாகிஸ்தானுடைய விவசாயத்தில் கிட்டத்தட்ட 45% அடி வாங்கி இருக்குது, உற்பத்தி குறைஞ்சிருக்குது அப்படின்னும் அவர் புள்ளி விவரத்தை சொல்றாரு. மேலும் அவரே தன்னுடைய வாயாலே என்ன சொன்னார் அப்படின்னாக்க, பாகிஸ்தானுடைய விவசாயிகள் 80% பேர் இந்த சிந்து நதிநீரை நம்பித்தான் இருக்கிறாங்க. இந்தியா சிந்து நதிக்கு வருகிற எல்லா ஆறுகள்லையும் டேம் கட்டி அந்த நதிநீரை நிறுத்திடுச்சு அப்படின்னாக்க பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் படு பாதாளத்துக்கு போயிடும். அதுக்கு பிறகு பாகிஸ்தான் எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி சொன்ன மனுஷன்தான் பிறகு இந்தியாவுக்கு எதிராக மிரட்டலையும் விடுத்ததை பார்த்தோம்.
ஆனால் இத்தனை சொன்ன மனுஷன் ஒரு வார்த்தை கூட நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னும், நாங்கள் வேர்ல்டு பேங்க் முன்னிலையில் தானே இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தமே என்ன சொல்லுது அப்படின்னாக்க, எப்போதாவது இந்த 2 நாடுகளிடையே நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதற்கு ஆர்பிட்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது அதுக்கு பஞ்சாயத்து பேசுறதுக்கு உலக வங்கிக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டே சொல்லுது. அப்படி இருந்தும் கூட இவர் இந்த மாலிக், பாகிஸ்தானுடைய கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர், ஒரு வார்த்தை கூட நாங்கள் உலக வங்கியுடைய மத்தியஸ்தத்தை நாங்கள் நாட போகிறோம், நாங்கள் உலக வங்கியில் அப்பீல் பண்ண போகிறோம், நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போகிறோம் அப்படின்னும் எதுவுமே சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய சாதுரியம் தான் அதுக்கு காரணம். எந்த நாடுமே இன்னொரு நாட்டோடு ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஒப்புதலோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க அப்படின்னா, அந்த ஒப்பந்தத்திலிருந்து ஒரு நாடு தன்னிச்சையாக விலகி கொள்ளுது அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை மத்தியஸ்தம் பண்ணலாம் அப்படிங்கிறது சர்வதேச விதி. இந்தியா உலக வங்கியுடைய மத்தியஸ்தத்தில் இந்த அக்ரிமெண்ட்டை போட்டுது. அந்த அக்ரிமெண்ட்லேயே ஏதாவது பிரச்சனைனா உலக வங்கி மத்தியஸ்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷரத்தும் இருக்குது. ஆனால் எப்போ அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்தை ஏதாவது ஒரு நாடு மீறினால், இந்த ஒப்பந்தத்திலேருந்து ஏதாவது ஒரு நாடு விலகுனா அப்படின்னு தான் அதில் இருக்குது. அதனால தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் மிக சாதுரியமாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னோ, நாங்கள் நல்லிஃபை பண்ணுறோம் அப்படின்னோ, நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னோ எதுவுமே சொல்லலை. மாறாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இஸ் கெப்ட் இன் அபேயன்ஸ் அப்படின்னு சொல்லி டில் என்ன கண்டிஷன் போடுது, டில் பாகிஸ்தான் ஸ்டாப்ஸ் எய்டிங் டெரரிசம் அக்ராஸ் த பார்டர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்குது. அதாவது இந்தியா நாங்கள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்லாம் சொல்ல, ஆனால் பாகிஸ்தான் எங்கள் நாட்டில் தீவிரவாதத்தை தூண்டுது, அங்கே தீவிரவாதிகளை ட்ரெயின் பண்ணி இங்கே எல்லை தாண்டி எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்பி பிரச்சனை பண்ணுது, அதை நிறுத்துவதை வரைக்கும் இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு தான் இந்தியா சொல்லியிருக்குது. சர்வதேச விதிகளின்படி இது சரியானதே, இது செல்லுபடியாகும் அப்படிங்கிறதான். சர்வதேச விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாடோ சில நாடுகளோ சேர்ந்து கொண்டு இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா, அது எந்த விதமான தாக்குதலாக வேணாலும் இருக்கலாம், தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக அந்த நாடு, அடிவாங்கிற நாடு எந்த எல்லைக்கும் சென்று தன்னை காத்து கொள்ளலாம், இட் ஹேஸ் அ ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சர்வதேச விதிகள் சொல்லுது. அதனால் அந்த விதியின்படி இந்தியா செயல்பட்டிருக்குது. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத தாக்குதல்களை நடத்துது அப்படின்னு வெளிப்படையாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சிருக்கிற இந்தியா இது ஒரு போருக்கு சமானமானது அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதல்களை பாகிஸ்தான் நிறுத்துற வரைக்கும் நாங்களும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதனால் இந்தியா செய்த இந்த செயலுக்கு சர்வதேச நீதிமன்றம் கூட தலையிடுவதற்கு அதற்கு அதிகாரம் இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. இந்த இடத்துல தான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சாதுரியத்தை நம்ம கண்டு வியக்க முடியாமல் இருக்கவே முடியாது நண்பர்களே. அவ்வளவு அழகாக, அவ்வளவு தெளிவாக சிந்திச்சு இதை செய்திருக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, தீவிரவாதத்தை கைவிடணும், இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தணும். அப்போத்தான் இந்தியா இனி தண்ணி விடும். அதை கேட்குறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, இந்தியாவை தட்டி கேட்குறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதனால தான் இப்பொழுது பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்குது. இந்த பாகிஸ்தான் மினிஸ்டர் மாலிக் மேலும் என்ன சொன்னார்னா, இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ பாகிஸ்தான் அதல பாதாளத்துக்கு போயிடும், பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே நசிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையும் அதுதான். இத்தனைக்கு பிறகாவது
பாகிஸ்தான் அடங்கி வருமா, இஸ்லாமிய தீவிரவாதத்தை கைவிடுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.